हमारे शास्त्र कहते हैं शिव के साधक भी शिव में ही समाहित होकर उनकी ही तरह अविनाशी हो जाते हैं। इसलिए शिव की अनन्य भक्ति से जुड़ी भारत की चोला विरासत भी आज अमर हो चुकी है। நண்பர்களே, சிவபக்தர்களே, சிவனை வழிபாடு செய்பவனும் சிவபெருமானிலேயே கலந்து விடுகிறான், அவரைப் போலவே அழிவற்றவனாகி விடுகிறான் என்று நமது சாத்திரங்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. ஆகையால் தான் சிவபெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்ட பாரத தேசத்து சோழர்களின் பாரம்பரியமும் கூட இன்று அமரத்துவம் அடைந்து விட்டது. राजा चोला, राजेंद्र चोला, ये नाम भारत की पहचान और गौरव के पर्याय है। चोला साम्राज्य का इतिहास और विरासत ये भारत के वास्तविक सामर्थ्य का ट्रू पोटेंशियल का उद्घोष है। ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த பெயர்கள் பாரதத்தின் அடையாளங்கள், கௌரவத்தின் இணை சொற்கள். சோழ பேரரசு, சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் இவை பாரதத்தின் மெய்யான வல்லமையின் இயலாற்றலின் பிரகடனங்கள். ये भारत के उस सपने की प्रेरणा है जिसे लेकर आज हम विकसित भारत के लक्ष्य की ओर आगे बढ़ रहे हैं। मैं इसी प्रेरणा के साथ राजेंद्र चोला द ग्रेट को नमन करता हूं. பாரதத்தின் அந்த கனவு அளிக்கும் உத்வேகத்தால் உந்தப்பட்டு இன்று நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற்றம் கண்டு வருகின்றோம். நான் இந்த உள்ளெழுச்சி காரணமாக பெரும் பராக்கிரமன் ராஜேந்திர சோழனை வழுத்துகின்றேன். पिछले कुछ दिनों में आप सभी ने आड़ी तिरुवादिरी उत्सव मनाया है. आज उसका समापन इस भव्य कार्यक्रम के रूप में हो रहा है. मैं इसमें सहयोग करने वाले सभी लोगों को बधाई देता हूं. கடந்த சில தினங்களில் நீங்கள் அனைவரும் ஆடி திருவாதிரை உற்சவத்தை கொண்டாடினீர்கள். இன்று அதன் நிறைவு இந்த மகத்தான நிகழ்ச்சி வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் இதற்கு தோள் கொடுத்த அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.